அடுத்து பார்க்க போறது ஒவ்வொரு நண்பரும் தேவ மச்சான் படத்தோட பிரஸ் மீட். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜராஜன் and இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க under the banner of SMP Pictures. இந்த படம் என்ன மாதிரியான கதை, அது மட்டும் இல்லாம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த படத்தோட டைரக்டர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்ன ஷேர் பண்றாருன்னு பார்ப்போம். இந்த திரைப்படத்துல மிதுன் அப்படிங்கிற ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார். அவர் ஒரு பாடி பில்டிங் சாம்பியன். இதை தவிர மனிஷா ஸ்ரீ அப்படிங்கிறவங்க கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இது இரண்டாவது படம். பாண்டு, சவிதா ஆனந்த், நாடோடிகள் அர்ச்சனா, சிந்து, சேட்டை செந்தில், ஹசார் இவங்கெல்லாம் மற்ற கேரக்டர்ஸில் வந்திருக்காங்க. புதியவர்களும் பழையவர்களும் கலந்து நாங்கள் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். தொழில்நுட்ப வல்லுநர்கள் முழுக்க புதியவர்கள் தான் சேர்ந்து பண்ணியிருக்கோம். பட ஒளிப்பதிவை வந்து ஜி சலீம் அப்படிங்கிறவர் கவனிச்சிருக்காரு. ஒரு துபாயில் நிறைய குறும்படங்கள் ஒளிப்பதிவு செஞ்சவர். புகழேந்தி பிரசாத்ங்கிறவர் படத்தினுடைய படத்தொகுப்பு பணியை கவனிச்சிருக்காரு. புதியவரான ஷாஜகான் தான் இசையமைப்பு பணியை கவனிச்சிருக்காரு. 6 பாடல்கள் கொடுத்துருக்காரு. பாடல்கள் எல்லாம் சிறப்பாக வந்திருக்கு. இணையத்தில் நிறைய பேர் வரவேற்பு அந்த பாடல்கள் கிடைச்சிட்டு இருக்கு. இணையத்தில் பிரபல கவிஞரான நிலாக ரசிகனும் நானும் சேர்ந்து பாடல்களை எழுதியிருக்கிறோம். 6 பாடல்கள் 6 வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய பாடல்களாக அது அமைஞ்சிருக்கு. இதை தவிர படத்தினோட கதையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜென்யூனான ரொமான்டிக் காமெடியாக நாங்கள் இதுக்கு அமைக்க முயற்சி பண்ணியிருக்கோம். இணையத்தில் பிரபலமான அப்பாவி தங்கமணிங்கிற பேரில் எழுதிட்டு இருக்கக்கூடியவங்களுடைய கதையை தான் நாங்கள் இப்போ திரைப்படமாக எடுத்திருக்கோம். படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பர்கள் நண்பர்கள் கூட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உணர்வுகள், காதல், பாசம், சோகம், இது எல்லாத்தையும் எதிரொலிக்க வகையில் கதை அமைஞ்சிருக்கு. படம் விரைவில் வெளிவரும். இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க மிதுன் அண்ட் மிதுனுக்கு பேரா பண்ணியிருக்காங்க மனிஷா ஸ்ரீ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஷாஜகான். ஓகே, இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றியும் அண்ட் அவங்களோட கேரக்டர் பற்றியும் அண்ட் மியூசிக்கை பற்றியும் நிறைய விஷயம் நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் மிதுன் தேவ், ஒவ்வொரு நண்பனும் தேவை மச்சான் அப்படிங்கிற இந்த படத்துக்கு லீட் ரோல் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த SMP பிக்சர்ஸ் மகேந்திரன் சார் அவர்களுக்கு நான் மிக கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் ராஜராஜன் சார், அவர் மூலியமாக தான் நான் இந்த படத்துக்கே உள்ளே என்ட்ரானேன். அவருக்கும் மிக கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் அப்படின்னு அவர் பண்ணியிருக்காரு. 6 பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் மிக அழகாக வந்திருக்கு. அதுக்கு கோரியோகிராஃப் பண்ண சுரேஷ் தேவுக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இல்லாட்டி இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடிருப்போமான்னு சொல்ல முடியாது. இந்த படத்தில் வந்து நடிக்கும் போதே ரொம்பவே நல்லா இருந்தது. பிகாஸ் இதில் அவ்வளோ காமெடி இருக்குது. we enjoyed a lot. என்னோட கோஸ்டார் மிதுனோட there are some romantic scenes. இந்த படத்தில் ரொமான்ஸும் இருக்குது நான் சொன்ன மாதிரி. அண்ட் என்னோட டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த கேமராமேன், த கொரியோகிராஃபர் எல்லாமே ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் இதில் ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை. ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாயை மூடி பேசும் படத்தோடைய ஆடியோ லான்ச்சும் அண்ட் ஒவ்வொரு நண்பனும் தேவை மச்சான் படத்தோடைய ப்ரெஸ் மீட்டும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நிறைய செலிபிரிட்டி சூப்பரான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம் நியூஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட்டான ஷோஸ்க்கு நீங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. facebook.com/PeopleStreetல போயிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்கள் மறக்காம கொடுங்க. ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மீ ஸ்ரீ உஷா சைனிங் ஆஃப்.